அன்பு நேர்களே, ஈஸ்டர் குண்டுபிடிப்பு நாம் ஏற்கனவே தந்திருக்கின்றோம். சுரேஷ் சாலி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது அவர் 72 மணி நேரம் தடுப்பு காவல் இருக்கின்றார். முடியுமான வரையும் மாட்டுல பால் கறப்பது போன்று உண்மையை வரவழைக்க பார்க்கலாம். அதாவது கோட்டை ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஈஸ்டர் தாக்குதல்களை விசாரிக்க சிறிசேனவால் நியமிக்கப்பட்ட ஆணையம் இன்னும் நீக்கப்படவில்லை. அந்த ஆணையம் இருக்கின்றது ஒரு புறத்துல. இப்போ ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய குற்ற தொடர்புகளுடன் சிஐடியாக கைது செய்யப்பட்ட அரச புலனாய்வு உளவு பிரிவின் தலைவர் துவான் சுரேஷ் ஹாராவின் கலனிகள், கையடக்க தொலைபேசிகள், மின்னஞ்சல்கள் மற்றும் அவர் வங்கி கணக்கெல்லாம் ஆராயப்படுறாங்களாம். இதெல்லாம் அவன் அழிக்காம இருப்பான. ஒரு சின்ன பிள்ளை எங்கேயாவது ஒரு தடையும் விட்டுருக்கலாம், அது வேற விஷயம். வங்கி கணக்கெல்லாம் மிகப்பெரிய காசு டீலிங், அது விஷயம் வேற. இதெல்லாம் ஆராய்ஞ்சி உண்மை ஒன்றை பாக்குறாங்க. சுரேஷ் சாலிக்கிட்ட நிறைய உண்மை இருக்குத்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நிறைய உண்மை இருக்குத்தான். ஆனால் அதெல்லாம் சாத்தியப்படுமா? எவ்வளவு தூரம் சாத்தியப்படும்? ஆனால் முறையாக கேட்டால், அடிச்சு உதச்சி எடுத்தால் அதை செய்யுங்க. சும்மா எடுத்தெல்லாம் நான் நினைக்கல, பார்க்கல. இப்பொழுது இந்த இதுக்குள்ள போயிட்டு திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு வரும். இப்பொழுது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு என்பது சிங்கப்பூரை சொல்லுகின்ற, அதாவது இந்தியா தானே குற்றம் சாட்டினாங்க. இப்படி ஒரு புது கதை வந்திருக்குது. சிங்கப்பூருக்காக செய்யப்பட்ட ஒரு அசைன்மெண்டாம். அதை நம்பலாம். ஆனால் இதுல யாரு கூடுதல் ரொஹான் குணரட்னன், அவர் இப்ப சிங்கப்பூர் ஒரு ஆராய்ச்சி நிறுவன தலைவர் தான், அங்கதான் இருக்கிறார். அவரை வச்சுதான் செஞ்சுக்கிறது. அவரு தான் வலிக்குது. நேற்றே சுரேஷ் சாலியை கைது செய்யவுடன் இவருக்கு ரொஹான் குணைக்கு வலிக்குது. மிகவும் ஆவேசமா இருக்குதா. இது அடுத்த கைது அவர் தான். என்றால் அவர் பிள்ளை தம்பிய 2-3 தடவை மட்டக்களப்பு சிறைக்கு சென்று பார்க்க சென்றவர். இவங்களெல்லாம் முறையாக இவங்களுக்கெல்லாம் பூசைகள் நடத்தி உண்மெடுத்தா எடுக்கலாம். அதை விட்டு போட்டு சும்மா போலியாக எடுத்துட்டு 72 மணி நேரம் கைது செஞ்சுட்டு அவன் போயிட்டா கொடுப்பாருல்லே, அதெல்லாம் தப்பிக்கொள்ளலாம். இப்பொழுது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இலங்கை மக்களை பாடை காய்களாக்கி பிராந்திய புலனாய்வு அமைப்புகளுடன் சேர்ந்து சிங்கப்பூர் நடத்தியதாக தான் சொல்லப்படுது ஒரு பிந்திய தகவல். இதை நாங்கள் இல்லைன்னு மறக்க மாட்டோம். நாம் தொடர்ந்து சொல்லுவது என்ன, இந்தியா இதுக்குள்ள இல்லை. ஆனால் ஒரு பணப்பட்டுக்கடாக ரோஃபுந்து இருக்கலாம், அதை வச்சு சொல்லலாம். இந்தியாவுக்குள்ள இல்லை. சிங்கப்பூர் அதோட பட்ஜெட்ல கிட்டத்தட்ட மிகப்பெரிய தொகையை டூரிசத்துக்கு இறக்குது. அப்ப இலங்கைக்குள்ள ஒரு டூரிசத்தை குழப்பறதுக்கு டூரிஸ்டை குறைச்சால் சிங்கப்பூருக்கு போகலாம், அப்படி செஞ்சிருக்கலாம் ஒரு கருத்து முஷாட் வந்திருக்குது. அதாவது சிங்கப்பூர் தனது திட்டங்களுக்காக CIA, மொசாட், ரோ என்ற 3 அமைப்பை தான் பயன்படுத்துதான். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவான இராணுவம், காவல்துறை அங்க இல்லை. இந்த மாதிரி உளவு வேலை பார்க்கலாம் இல்லை. அதனால இந்த ஈஸ்டர் தாக்குதல் இலங்கை அரசியல் ஒரு தலைகீழாக மாற்றி இருப்பது ஒரு பக்கம். ஒரு பெரிய அளவிலான படுகொலையுடன் தாக்குதல் இரத்த கரைகள் மறைவதற்கு முன்பே கோட்டையர் 2019 தான் ஜனாதிபதி தேர்தலில் குதிக்கப்படுறோம் ஜபுக்கன குபுக்கன இறங்கினார். கோட்டா ஜனாதிபதி ஆனால் IS பயங்கரவாதிகள், அதாவது இந்த முஸ்லீம்களை தானே சொன்னாங்க. இப்ப முஸ்லீம் பயங்கரவாதத்தை அடக்கலாம், இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஒடுக்கலாம், பிடிக்கலாம், உதைக்கலாம், இருக்கலாம் என்ற ரீதியில தான் சிங்களம் சரியா ஒரு உச்ச நிலைக்கு வந்துச்சு. அதாவது ஈஸ்டர் தாக்குதல்ல சிங்களம் சரியா பயந்துட்டு சிங்கள மக்கள் ஒரு குருட்டு பக்தியுடன் கோத்தாவுடன் தஞ்சம் பூந்துன்னு சொல்லலாம் முஸ்லிம்களை விரோதிகளாக சித்தரிக்கப்பட்டார்கள். ஈஸ்டர் தாக்குதல் பற்றி ரொஹான் குணரட்ன எழுதிய அளவுக்கு வேறு எந்த ஒரு புத்தகமும் இங்கு எழுதப்படலை. அடுத்த கட்டமாக இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற முத்திரையின் கீழ் ஒரு தவறான கொடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவே சிங்கள மக்கள் உயர்மட்டத்தில் பார்க்கப்பட்டுச்சு. அது பொய்யும் சொல்லக்கூடாது, இதான் உண்மையும். ஆனா கோட்டாட தேர்தல் மேடையில இந்த ஈஸ்டர் தாக்குதல் மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு டிராமாட ஒரு திட்டமிட்ட சதியின் ஃபெயிலர் ஆனது. ஆக கோட்டாவால் அவர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியவில்லை, அதெல்லாம் நோண்டியானார். இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்து 2 ஆண்டுகள் கடந்தும் இந்த தாக்குதலுக்கான காரணியை கோட்டையரால கண்டுபிடிக்க முடியலை. இது ஒன்றுதானே. இப்ப பயங்கரவாதிகள் ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் தொழில்நுட்பத்தை எவ்வாறு பெற்றனர் என்பதும் தெரிய வரல. உலகத்துல ஒரு அரசுக்கு தேவையான ஒரு புலனாய்வு அமைப்பு முதலாக பொதுமக்களை கொல்றதுக்கு ஒரு குண்டு தயாரிச்ச, இல்லாட்டி குண்டு கொடுத்தது, இல்லாட்டி பிளைன் போட்டதெல்லாம் ஸ்ரீலங்கா தான் சொல்லலாம். எவ்வளவு ஆசிய நாடு பாத்தீங்களா. சரி, வெளிநாட்டு புலனாய்வு பிரிவு பயங்கரவாதிகளை உதவிதான் என்ற கோணத்திலும் விசாரணை போகுதான். அங்க யாருமே வரல. அங்க சிங்கப்பூர் சொல்லாங்க, சிங்கப்பூர் வரலாம். கோட்டை ஆட்சிக்கு வரணும் என்ற ரீதியில கொண்டு வரப்பட்டது, எந்த மாற்றமும் இல்லை.
இப்படி இருந்தால் கோட்டா அவர்களை அதாவது இந்த உதவிதா என்றதெல்லாம் பார்க்குறாங்க. கோட்டா ஒரு பொதுமக்களிடையே ஒரு சந்தேகம் இருக்கு, கோட்டா மக்களை ஏமாத்திட்டாரான்னு சந்தேகம் இன்னும் இருக்குது. அது இல்லாம இல்லை. இதேவேளை ஈஸ்டர் தாக்குதலை விசாரித்த ஜனாதிபதி ஆணையம் எவ்வாறு கலைக்கப்பட்டது என்பது கூட சரியா தெரியாது. கோட்டாபய ஆட்சிக்கு வந்தபோது ஈஸ்டர் தாக்குதலை விசாரிக்க சிறிசேனவால் நியமிக்கப்பட்ட ஆணையம் இன்னும் செயற்பாடுலாம் இருக்குது. ஆனால் கோட்டா சிறிசேன நியமித்த ஆணையத்தை நுட்பமாக அளித்தார். ஆணையத்தின் உறுப்பினர்கள் மாற்றப்படவில்லை என்றாலும் விசாரணையை வழிநடத்திய சாணி அபேசேகர போன்ற அதிகாரிகளை நீக்கினார். பாவி ஆரம்பத்திலிருந்து விசாரணை நடத்தி வந்த 71 சிஐடி மற்றும் டிஐடி அதிகாரிகளை நீக்கினார் கோட்டை. மேலும் தனக்கு ஏற்றவாறு விசாரணையை நடத்த 6 பேர் கொண்ட ஜனாதிபதி பணிக்குழுவை அவர் நியமித்தார். இந்த குழு ஜனாதிபதி விசாரணை குழுவிற்கு மேலே நியமிக்கப்பட்டிருந்தாலும் கோட்டாட உத்தரவும் ஒன்று நிறுத்தி கோட்டா நியமித்த 6 பேர்ல தேசிய புலனாய்வு தலைவர் இப்ப கைது செய்யப்பட்டாலே சுரேஷ் சாலி, அரசு புலனாய்வு தலைவர் நிலந்த ஜெயவர்தனே இப்ப ஜெயிலுக்குள்ள கிடக்கிறாரு. அப்போ ராணுவ புலனாய்வு தலைவர் அவர் தான், தேசிய புலனாய்வு தலைவர் அவர் தான். யாரு? சுரேஷ் சாலி. குற்ற புலனாய்வுத்துறை தலைவர் பிரசன்ன அல்பிஸ் நிஹால் தல்துவே, பயங்கரவாத புலனாய்வு தலைவர் பிரசன்ன அல்பிஸ் பாதுகாப்புத்துறை சட்டப்பிரிவு. இவ்வளவுதான் அவர் நியமிச்சு எல்லாம் அவருக்கு வாசினாங்க. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பெற ஜனாதிபதி ஆணையத்தை பார்வையிட நியமித்து ஒரு சோகம்னு சொல்லலாம். அது எந்த பலனும் இல்லை தானே, அதை கலைச்சிட்டாரு. இப்போ ரோஹாங்கருத்தனைக்கு பதிலளிக்குது. அவர் சொல்றாரு, இலங்கை மிகவும் மதிக்கப்படும் தேசிய பாதுகாப்பு நிபுணர்களின் ஒருவரான நிபுணர் அவர் ஜெனரல் சுரேஷ் சாலி 2026 பிப்ரவரி 25 அன்று கைது செய்யப்பட்டார். அரசு புலனாய்வு சேவை மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் பிரதானியாக பணியாற்றிய அவர் இலங்கையை பாதுகாப்பதற்கு தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தாராம். யாரு சொல்றாரு? ரொஹான் சொல்றாரு. 3 தசாப்தங்களாக 5 அரசாங்கங்களின் கீழ் பணியாற்றிய அவரை நீங்க கைது செஞ்சங்க என்று சொல்றாரு. சர்வதேச புலனாய்வு சமூகத்தால் கௌரவிக்கப்பட்டார். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அவர் கௌரவிக்கப்பட்டேன்னு. ஐநாக்கு போனார்ல, அதான் திட்டமிட்டு போனாங்களாம். யாராலும் கரைப்படுத்த முடியாத ஒரு தூய்மையான சேவை பதிவை அவர் கொண்டுள்ளார். ஜெனரல் சாலையின் முதல் காதல் இலங்கையும் இலங்கை மக்கள் மீது அவர் குடும்பம் அல்ல என்று பெரிய ஒரு விளையாட்டு விளையாடுற. அடுத்தது இந்தியாவின் புகழ்பெற்ற தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜ் கல்வி கற்றுக்கொண்டிருந்தாராம். அதாவது எங்க சொல்ல வேண்டாம், ஜெனரல் சாலை எந்த ஒரு தவறும் செய்தவர் அல்ல. அத்துடன் 2019 ஏப்ரல் 21 அன்று இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. தாக்குதல் இடம்பெற்ற காலப்போதில் அவர் மலேசியாவில் உள்ள இலங்கை தூதரக உயர் சிராணிகளாயத்தில் பணியாற்றிய பின்னர் இந்தியாவின் நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜில் கல்வி கட்டானாம். ஜெனரல் சாலை கைது செய்யப்பட்டமையானது அரசியல் உள்நோக்கம் கொண்டு ஒரு நடவடிக்கை என்று அவர் அதை கொண்டாம் பண்றாரு. அடுத்து யார் சொல்றாங்க? ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் புறப்பட்ட தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி கைது செய்யப்பட்டுள்ளதாக தான் போலீஸ் சொல்றாங்க. அதாவது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளின் விளைவாக பெறப்பட்ட தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சரிதானே? இதுக்குள்ள பாருங்க, இவர் வராங்க. அவர் மேலே விசாரணைகளுக்காக குற்றப்பாணி சிஐடிக்கு படைக்கப்பட்டிருக்கிறார். எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகள் குறித்து பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் உரிய நேரத்தில் அரசாங்கம் விளக்கம் அளிக்கும் என்று இலங்கை போலீஸ் தரப்புல சொல்றாங்க. இப்ப இலங்கை ராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவினருக்கு இது ஒரு கவலைக்குரிய நாள். யாரு? இவர் கைது செய்யப்பட்ட ஒரு கவலைக்குரிய நாளாம். யாரு சொல்லலான்னு கேளுங்கப்பா. புலிகள் அமைப்பின் புலனாய்வு வலையமைப்பை சிதைப்பதிலும் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை இலக்கு வைத்த புலனாய்வு நடவடிக்கையிலும் KP என்பவரை கைது செய்வதற்கான முயற்சியிலும் முக்கிய பங்காற்றிய மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி அவர்கள் கைது நமது தேசிய உரையாடல் செல்லும் திசை குறித்து பல சந்தேகங்கள் எழுப்பதாக முன்னாள் நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் பயங்கரமா ஒரு அறிக்கை விட்டுகிறார். அவருக்கும் வலிக்குது, ஏன் கை செஞ்சாங்க. அப்ப ஆக அடுத்தது இவர் இதெல்லாம் இப்ப புலம்புறாக்கள் அத்தனை பேர் கோட்டா குறியாகத்தான் புலம்புறாங்க. இப்ப இவர் சுரேஷ் சாலி கைது செய்யப்பட்டதானது சிஐடி பொய்யா வரல, அவங்கள்ட்ட தகவல் இருக்கு, விசாரிச்சு பார்க்கட்டும் வேண்டா அடங்குறாங்க இல்லையே. எல்லாத்துக்கும் அவர் விடுதலை அவர் ஏன் கைது செஞ்சீங்கன்னு துடிக்கிறாங்க. ஏன் துடிக்கிறீங்க? சும்மா இருங்க, பார்க்கட்டும். இன்னொரு 14 நாள் அல்லப்படுவாரு, அதுக்குள்ள இருப்பாரு. இருந்துக்கிட்டு சில உண்மை பிடிப்பாங்கல்ல. சானியா பேசுற சில உண்மையை கறக்கிறதுக்கு அவர் பிடிச்சிருக்காரு. அதாவது பயங்கரவாத சட்டத்தின் கீழ்
72 மணி நேரத்துக்கு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாரு. திருப்பவும் ஒரு மாச கணக்கு டிஓ 3 மாதம் டிஓ கேட்க போறாங்க. புதையல் கிளம்புமே. இப்ப இதுக்குள்ள அடிக்கிறானுகள் பிள்ளையான் விசாரணை. அடே பிள்ளையான் ஜெயிலுக்கான இருக்கிறாமா, அப்புறமே அவனை நீங்க திருப்பி விசாரணை பண்ண போறீங்க. பிள்ளையான சட்டத்தின் முன்ன நிறுத்த முடியாது. இவங்க சொல்லி கூட்டம் சொன்னாலும் 100 பேர் வந்து சொன்னாலும் சிறைக்குள்ள மட்டக்களப்பு சிறைக்குள்ள ஆதாரபூர்வமா இருந்த ஒருத்தரை எப்படி அவரை சிக்க வைப்பீங்க? முடியாங்க. இந்நேரம் சுரேஷாலி யாரையும் காட்டி கொடுத்தா மட்டும் அடுத்த கைதுக்கு ஸ்டெப்புக்கு போகலாம். இவர் யாரை காட்டி அவருக்கு தெரியுமெல்லாம். சுரேஷாலிக்கு எல்லாமே அவரு நிறைய புதையல் இருக்குது. இப்ப அவர் என்ன செய்யலாமாண்டா, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதானே. இப்ப மயக்க மருந்து என்ன வேற ஒரு ஜாலியாக்குவாங்க, நீங்க அரசு சாட்சியா மாறுங்க. அவன் மாறினா எத்தனை பேரை காட்டி கொடுக்கணும். அடுத்த கைது ரொஹான் கைது செஞ்சா மட்டும் அடுத்த புதையல். அவர் உடனே பதற இருப்பேன். அவர் கோட்டைன்ற குரூப் எல்லாம் பதறாங்க. இப்ப கோட்டைக்கும் ஒரு பதறல் எடுக்கணும். உண்மையிலே ஒரு வாழ்த்தலாம். இந்த அரசாங்கம் சுரேஷாலியை கை வச்சிருக்க பாருங்க. அது ஒரு போலி என்று சொன்னாலும் அது போலியாம இருக்கலாம். அது விஷயம் பார்ப்போம். ஒரு 4வது அவனை கைது செஞ்சாங்க, அது பெரிய விஷயம். இப்பண்டால் கைது செய்து ஒன்றையும் இல்லைன்னு சொல்லி விடையும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்ப இவர் ரஞ்சித் அவர்கள் ஆண்டகை ரஞ்சித் ஆண்டகை அவர்களை திருப்திப்படுத்தும் இந்த கைது செஞ்சிருக்கலாம். ஏனெனில் அது ஒரு கரை படிந்த விடயம். இதெல்லாம் இதுல மிகப்பெரிய செயின் தொடர்பு இருக்குது. இது சிங்கப்பூர் வரையும் போகணும், இந்தியாவுக்குள்ள இல்ல. நாங்க தொடர்ந்து சொல்லுவேன் இந்தியா சம்பந்தம் இல்லைண்டு. அப்ப இது சிங்கப்பூர் வரையும் ஒரு செயின் சங்கிலி மாதிரி போகணும். இதுக்குள்ள ஒரு ரோ இருக்குதான், மொசாட் இருக்கு, அந்த மொசாட் இருக்கானா, சியா இருக்கானா, இப்படி பெரிய ஒரு குரூப் இதுக்குள்ள இருக்குது. ஆட்சி கவிழ்ப்புக்கு ஆன காரணம் இருக்குது. இவர் ஆட்சியை கொண்டு வந்த ஒரு ரீசன் இருக்குது. இப்படி பல வகையான சித்த விளையாட்டுகள் புதைந்த ஒரு விடயம்தான் இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு. இதுல கரை காணுமாண்டா எனக்கு தெரியல. இவரை கைது செஞ்சு பேர் இதில் ஒரு குற்றச்சாட்டு வருதுதானே. இப்ப குற்றச்சாட்டு வாரத்தாலே அவர் சொல்லத்தெல்லாம் எழுதி எடுத்துட்டு அவரு சிறையில் சேர்ந்து அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணினால் அவருக்கு சார்பாக புகழ்பெற்ற வக்கீல்மார் வந்தாங்கன்னா அவரை புனையில் எடுக்கலாம். இதுதான் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு மக்களே. ஏனெனில் இப்ப அவரை கைது செய்யாம இருந்தா அரசாங்கத்துக்கு போல, அரசாங்கம் கைது செஞ்சிருக்குது, அவர் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. அவரை கட்டவுதரவு 3 நாளைக்கு எடுப்பாங்க. எடுத்து அவர் சொல்லதை வச்சு பார்த்து உள்ளுக்குள்ளாயே போயிட்டு இல்லாம இருந்தால் அவர் அநேகமாக சட்ட மதிப்பீடு கொடுப்பாங்க, எல்லாம் கிடக்கும். அதை பெரிய வக்கீல் ஹைகோர்ட்ல ஒரு வழக்க போடுவாங்க. இப்ப பிடிஏக்கெல்லாம் வந்திருக்காரு. அப்ப கீழ் நீதிமன்றம் கொடுக்கல. அப்ப கொழும்பு ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணப்படும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தன்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குது, இவர் ஹோனர், அதனாலே சோயின்சோ ஜாம் போடுவாங்க. இந்த சட்டத்துக்களை இவரை புனை கொடுக்கலாமான புனையில வருவார், வழக்கும் தோல்வி அடையும். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? நீங்க நம்ம பேசுறது சட்டமுங்க. இப்ப ஷனல் போவுல சொல்ல உண்மையாக முடியுமா? அங்கதானே உடைக்க போயிட்டு இருக்குது. அலிசாப்ரி இதை உடைச்சு கொடுப்பாரு. அலிசாப்ரிக்கு வகுத்துக்கு வலிக்குதில்ல அவருக்கும். இதை அவர் ஏன் கைது செஞ்சேன்னு சொல்லி, அதாவது கோட்டை என்ற கும்பல் சரத் வீரசேகர், இன்னும் கம்மன் வீல, அப்புறம் இந்த அலிசாப்ரி, இவர் ரொஹான், அவர்தான் இந்த ராணுவ ஆய்வாளராமே, சர்வதேச ராணுவ ஆய்வாளராம். அவர் சிங்கப்பூர்ல ஒரு ராணுவ மையத்துக்கு தலைமையா இருக்கிறார். ஆக அவர் சிங்கப்பூர் இந்த இதை இறக்கி இருக்கலாம். ஆனா சிங்கப்பூர் அந்த அளவுக்கு கீழ்மட்டமாக மக்களை கொன்று செய்யக்கூடிய அரசுன்னா நான் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா சிங்கப்பூர் மக்களை, மனித உரிமை மக்களை மதிக்கிற ஒரு கண்ட்ரி. நான் அதை சிங்கப்பூர்ல பார்த்தேன், நான் கண்ணூரை பார்த்தேன். நான் சொல்றேன், சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு அரசாங்கம் அவன் எவ்வளவு வருமானம் கொண்ட வருமானம், இது சில வேளை திசை திருப்பதுக்கு இந்த கதை எடுத்து விடலாம். நமக்கு தெரியா, அதுக்குள்ள நாம போக விரும்பல. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மனித உரிமைகள் போன சட்டத்தை மதிக்கிற ஒரு உலகில் 1ஆம் நம்பர் நாடு. இந்த சுண்டக்கா நாட்டுக்குள்ள ஒரு டூரிசத்தை கொல்லப்புறத்துக்கு சிங்கப்பூருக்காரன் கொண்டு வச்சானாம். நம்புற மாதிரியா இருக்குது? நாங்க நம்பிட்டேன் ஜாமியோ. ஆனால் அடுத்த கட்டம் என்னென்றால், ரொஹானுக்கு வகுத்துக்க வலிக்கிறதால சுரேஷாலி ஏதாவது வாயில எடுத்துட்டா மட்டும் கைது செய்யப்படலாம். அவர் எடுத்துட மாட்டார். அவருக்கு சரியாக அவர் 3 நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். முறையா எழுதப்படும், முறையா செய்வாங்க. இப்ப இந்த நாங்க கவர்மெண்ட் கைது செஞ்சிருக்கோம், கோர்ட்டில் அவருக்கு பணம் கொடுத்தா நாங்க என்ன செய்யறேன்? இப்ப புரியுதா உங்களுக்கு? இதுல இந்த நாடகம் மக்களுக்கு சரியா புரிந்தால் அம்புலி மாமா கதை இதுக்குள்ள வரும். சரிதானே? சிறு பிள்ளைக்கு சோறு ஊட்டுவோம் இல்ல, அம்புலி மாமாவா வந்து கதை செல்ல பாட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த பாட்டை நினைச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு அப்படித்தான். இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் சகஜம் கண்டு கொள்ளாங்க. அதெல்லாம் நாங்க பண்ற மாதிரி பண்ணிக்கொள்ளுவோம்.
பெயில் எல்லாம் கொடுப்பாங்க. அடுத்த கட்டம் இவருக்கு ஹைகோர்ட்ல ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தன்னுடைய அடிப்படை உரிமை மீறல் என்ற ஒரு ரீதியில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து அவரை விடுதலை. ஏன்னா கீழ்கோடு கொடுக்க கடைசி வரையும் பணம் கொடுக்கறல. பிடிக்குள்ள பயங்கரவாத சட்டத்துக்குள்ள கை செய்யப்பட்டிருக்கார். 72 மணி நேரம் கடந்தும் திருப்பி ஒரு 3 மாசம் கொடுப்பாங்க. இவர் என்ன செய்வார், தலை சிறந்த அலிசாப்ரியே பாயிண்ட் கொடுப்பார். அவர் ஜூனியரை போட்டு அழகாக இறக்கி மோதி போட்டு வந்து அவரே இறங்கலாம் களத்துல. அநேகமா ஒரு மாதத்துக்குள்ள போன வந்தாங்கன்னா அவருக்கு இந்த அந்த கரை கழுவுப்படுது. எப்ப பார்த்தாலும் சுரேஷ் தானே நாம எல்லாரும் கை நீட்டுறோம், உண்மைதான். அப்ப அவரோட குற்றம் இருக்கோ இல்லையோ கைது செஞ்சு பார்த்து அந்த இடியபட்சங்கள் எடுக்கிறதுக்கு கொழும்பு ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுக்கும். வழக்கு போகும். வழக்குல எந்த ஆதாரம் இருக்காது. இவருக்கு பணம் கொடுத்தா வழக்குல எந்த ஆதாரம் இருக்காது. அதுக்கு பிற்பாடு புள்ளதான் எம்பளிய வேற முடிஞ்சுட்டு ஆகேசி ஜோலி முடிஞ்சு போச்சு, கடையை மூடுங்க. வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.